வானதி மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும்போது டாக்டர் அங்கேருந்து வருவார். அப்போது "என்ன இன்னும் க்ளோஸ் பண்ணலையா கடைய?" அப்படின்னு கேட்பாரு. "நீங்கள் இப்போ கிளம்பிட்டீங்களா? இனிமேல் நாங்கள் கடைய சாத்திட வேண்டியது" அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ டாக்டர்ட்ட கேட்பாவா, "டாக்டர் நீங்கள் வந்து பீகாருக்கு போயிருக்கீங்களா?" அப்படின்னு. அவரு சொல்லுவாரு, "நான் பீகார் வரைக்கும்லாம் போகல. ஆனா நான் வந்து அடிக்கடி மெடிக்கல் கேம்புக்கு வந்து நார்த் சைடு போயிருக்கேன். போற வழியில அப்படி பார்க்கறது தான். ரொம்ப தூரம்." அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ அவ சொல்லுவா, நான் போறேன் டாக்டர். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாண்டி இருக்கான்ல, அவங்களோட அண்ணனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு. அதனால போறேன். போறதுக்கு 2 நாள், வரதுக்கு 2 நாளு. அங்க ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்க்கணும். எப்படியும் வரதுக்கு நான் 5, 6 நாள் ஆயிரும்." அப்படின்னு அவ சொல்லுவா. செல்வம் சொல்லுவான், "அப்ப கடைய யார் பார்க்குறது?" அப்படின்னு கேட்பான். "நீ இருக்கில்ல" அப்படின்னோனே, "என்னக்கா சொல்றீங்க? 6 நாள் கடைய லீவ் போட்டு போயிட்டீங்கன்னா, அப்புறம் நான் மட்டும் ஒத்தையில கடைய பார்க்கணுமா? அதே மாதிரி கல்யாணத்துக்கும் அப்படி தானே எடுப்பீங்க" அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவ சொல்லுவா, "என்ன நீ வந்து ஓனரா? நான் ஓனரா? என்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல இருந்த டாக்டர் சொல்லுவாரு, அவன் சொல்றது கரெக்ட்டு தான். 6 நாள் வந்து லீவு போட்டுட்டு போனீங்கன்னா, கடை வந்து ரன் பண்றது கஷ்டம் தானே! நீங்க கடைய இப்ப தான் புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 6 நாளா பார்க்கணுன்னா, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவரு சொல்லுவாரு. "இதுக்கு ஒரு கதை வேணா ஒண்ணு சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. "என்ன கதை?" அப்படின்னு அவ கேட்பா. இப்படி ஒருத்தர் வந்து புதுசா நல்லா பிசினஸ நல்லா கொண்டுட்டு போயிட்டு இருக்கும்போது, வெளியூருக்கு போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுட்ட ஒப்படைச்சுட்டு போனாங்க. ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னா, அவங்க ஃபுல்லா கடைய லாஸ் ஆக்கி வச்சுட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே அப்படியே யோசிப்பா. நான் உங்கள போக்கூடாதுலாம் சொல்லல. ஆனா நீங்க போனீங்கன்னா, கடைய வந்து ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்க கல்யாணத்துக்கும் அதுக்கப்புறம் லீவ் போடணும். அப்படிங்கும்போது, கடைய வந்து இப்போ காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்குது. அப்போ உங்க கடைக்கு வரவங்க வேற கடைக்கு போயிட்டாங்கன்னா, உங்களோட வியாபாரம் பாதிக்க தானே படும் அப்படின்னு டாக்டர் சொல்வாரு. அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பா வானதி.